மம்மி ஓ ஒரு 20 ரூபாய் கூட. 20 ரூபாயா? என்கிட்ட அது ஒரு 15 ரூபாய். இல்லடா. பச்சையா இருக்குமே 5 ரூபாய் நோட்டு 5 rupees. அந்த 5 rupees ஒண்ணு கூட. ஏண்டா இல்லங்கற அப்புறம் இங்கிலீஷ்ல வேற கேக்குற? 1 ரூபாய். ஒரு பைசா கூட கிடையாது. ஒரு பைசா கூட கிடையாது இல்ல? ஆஹா. என்னம்மா இதெல்லாம்? என்ன பெத்ததுல இருந்து எத்தனை நாளா எனக்கு மட்டும் பொங்கி போட்டு நீ வெறும் வயித்தோட படுத்திருக்க. போன வாரம் கூட நீ உடம்பு சரியில்லாம இருந்தப்ப மருந்துக்கு காசு இல்லாம நாயா போய் அலைஞ்சனே. அன்னைக்கு கூட உங்ககிட்ட இவ்வளவு நகை இருக்குங்கிற விஷயத்தை நீ சொல்லவே இல்லையம்மா. இதெல்லாம் வச்சுட்டு என்னமா பண்ண போறோம்? போகும்போது போட்டுக்கிட்டா போறோம். போகும்போது போட்டுக்கிறதுக்கு இல்லப்பா, எனக்கு தான் இருக்கும்போதே இதையெல்லாம் போட்டுக்கிற பாக்கியம் இல்லையே. உனக்கு வரப்போறவளுக்கு போட்டு அழகு பார்க்கத்தான்ப்பா இதையெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கேன். இப்ப சொல்லு, நான் செஞ்சது தப்பா? காலையில எழுந்த உடனே சிகரெட்டாப்பா? ஏய் என்னடா இது? இதான்டா எனக்கு முதல் சிகரெட். அம்மா வண்டி எடுக்கணும்னு எடுத்துட்டியா? அது எடுக்க இன்னும் 1 மாசம் ஆகும். வண்டி நிறுத்துன? கையை வச்சுட்டு சும்மா வந்தா வண்டி ஓட்டுறேன். இப்படி கிண்டிட்டே வந்தா என்னால வண்டி ஓட்ட முடியாது. உனக்கு மட்டும் தான் வண்டி ஓட்ட தெரியுமா? எனக்கும் தெரியும். பின்னால உட்காரு. எங்க போற? அது நீ போன அப்புறம் தெரிஞ்சுக்கோ. அங்க அவ்வளவு இடம் இருக்குல்ல, இங்க இடிச்சுட்டு தான் உட்காரணுமா? ஏன் இங்கதான் உட்காருவேன். சரி நீ இங்கே உட்காரு. எக்ஸ்கியூஸ் மீ, யுவர் ஆர்டர் ப்ளீஸ். என்ன வேணும் மேடம்? எனக்கு இவர் வேணும். தர முடியுமா உன்னால? சாரி மேடம், சாப்பிட்ற ஐட்டமா கேளுங்க, சப்ளை பண்றோம். சைட் அடிக்கிற ஐட்டம் சப்ளை பண்ண முடியாது. அப்படியா?
இந்த மெனு கார்டுல எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கோ அத்தனையும் ஒவ்வொன்னா கொண்டு வா. போயா. எக்ஸ்கியூஸ் மீ, would you please come here? என்ன ஆச்சு? திடீர்னு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுறீங்க? ஐயாவுக்கு மூடு வந்துட்டா இங்கிலீஷ் மட்டும் இல்ல உலக பாஷைகள் அத்தனையிலும் பேசுவேன். கம் டார்லிங், கம். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல, இன்னும் கொஞ்சம் மத்தவங்க பார்த்து பொறாம அளவுக்கு இருக்கணும். இன்னைக்கு நான் ரொம்ப குஷியா இருக்கேன், அதனால ஊட்டி வருதுன்னு முடிவு பண்ணிட்டேன். மை குட்னஸ். அப்படியே வாய் தரங்க. உதட்டுக்கும் விரலுக்கும் நடுவுல பூணு எதுக்கு? யாரோ பொறாமப்படுறாங்க. என்னடா அந்த ஆள் ஊட்டி விடுறாரு? அவ ஊட்டி விட்டா என்ன, கொடைக்கானல் விட்டா என்ன? அந்த ஆள் உனக்கு ஆகாத முடிவு பண்ணிட்டல, அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? சாரி, நீங்க மட்டும் சாப்பிட்டா பத்தாது, நாங்களும் சாப்பிடணும். நெஞ்ச தொட்டுட்டீங்க குருவே. உன்னை விட அழகு ஜாஸ்தி, படிப்பு ஜாஸ்தி, பணமும் ஜாஸ்தி. மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படாத. இதுதான் உனக்கு கிடைக்கிற கடைசி சந்தர்ப்பம். அங்கதான் அழகு வழி இது இல்ல, அவ பின்னாலே போக வேண்டியதானே, ஏன் பின்னால அலையறீங்க? சும்மா சொல்லக்கூடாது. நீ கோவப்படும்போது கூட அழகாவே இருக்க. கூலா ஒரு வார்த்தை ஐ லவ் யூன்னு சொல்லு பார்க்கலாம். என்ன இந்த சிலுப்பு சிலுப்புற? நாளைக்கு வைக்கிற பாருடி கடப்பார. ஹலோ, மை டெஸ்டிங் 1 2 3 3 2 1. ஹலோ ஹலோ. அன்பார்ந்த பெங்களூர் தமிழ் மக்களே, இந்தியாவில் பல இடங்களில் சாதனை புரிந்து வந்த நமது அண்ணன் இங்கேயும் சாதனை புரிய வந்துள்ளார். இரவு பகல் அயராது 24 மணி நேரமும் இங்கே சைக்கிள் ஓட்ட வந்திருக்கிறார். அதனால பெரியோர்களும் தாய்மார்களும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கூட்டத்திற்கு பல குமரிகளும் பல குட்டிகளும் இங்கே வந்துள்ளார். எனவே சைக்கிள் பயணம் வெற்றி அடைய அவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். இந்தியா துணைக்கண்டத்திலே 2 சக்கர சைக்கிளை 2 கால்களால் மிதித்து சாதனை புரிபவர் ஒரே ஒருவர் தான், அவர்தான் இவர். பெரியோர்களே, தாய்மார்களே, ನನ್ನ ಹೆಸರು ದೇವರಾಜ್, ಮೈಕ್ನಲ್ಲಿ ಹೇಳಿ. ஹெல்த்திப்பா. நண்பர்களே, நம்ம எம்ஜிஆர் தோட்டத்தை சேர்ந்த தேவராஜ் 10 ரூபாய் கொடுத்திருக்காங்க. 20 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. ஓ, இப்பெல்லாம் இதுதான் 20 ரூபாயா? நம்ம தேவராஜ் அவர்கள் 20 ரூபாய் கொடுத்ததை தெலுங்கில் தெரிவிக்கிறார். சிவாஜி நகரை சேர்ந்த பசுமால் 10 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அண்ணே, ஒரு நிமிஷம். இனிமே யார் பணம் கொடுத்தாலும் பிரியா பேர சொல்லணும். ஆமா, கொடுத்தா பிரியராமன் சொல்லுங்க, பொம்பளை கொடுத்தா பிரியலட்சுமி சொல்லுங்க. பிரியா பிரியான்னு ஒரே பிரியா மயமா இருக்கணும். அசத்திடுறேன். அண்ணன் மேல் உள்ள பாசத்தால், பிரியத்தால், நேசத்தால் உயர்திரு பிரியா ரவி அவர்கள் கைம்பெண்கள் மறுவாழ்வு நிதிக்காக 10 ரூபாய் கொடுத்து அவர் நெஞ்சை மட்டுமல்ல அவர் இல்ல ஏன் நெஞ்சையும் தொட்டு விட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். பிரியா ரவி அவர்கள் 20 ரூபாய் கொடுத்தார். பிரியா ரவி அவர்கள் 30 ரூபாய் கொடுத்திருக்கிறார். பிரியா ரவி அவர்கள் 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார்.
போன் பண்றேன்னு தெரிஞ்சுக்கலாமா? போலீஸ்க்கு போன் பண்ணி வீட்டுக்கு முன்னால ஒருத்தர் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல போறேன். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஓட்டும் போது தொல்லையா தெரியலையா? இப்ப மழையில நனையும் போது மட்டும்தான் தொல்லையா தெரியுதா? ஏன் வீணா முறைக்கிற? அவரை கண்டாலே உனக்கு பிடிக்காதே. அவரை பார்த்தா வயிற்றுல நெருப்பெறிகிற மாதிரி இருக்கும். அவர் தான் அயோக்கியனாச்சே. உனக்கே தெரியாம நீ ஆசான விரும்புற, அதான் உண்மை. அக்கா அடிபட்டு ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்குன்னு போன் வந்திருக்கு. மூணாம் நம்பர் வார்டுல இருக்கா? Who the hell are you? அடிபட்டு மயக்கமாக்குற பேஷண்ட டிஸ்டர்ப் பண்றியே, அறிவு இருக்கா உனக்கு?